வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். 10ஆம் வகுப்பு தேர்வில் 90.7% தேர்ச்சி. வழக்கம் போல மாணவிகளே முன்னிலை. 18 மாணவிகள், 1 மாணவர் என 19 பேர் முதலிடம், 125 பேர் 2ஆம் இடம், 321 பேர் 3ஆம் இடம். ரேங்க் குவிப்பில் இதுவரை இல்லாத சாதனை. கணித பாடத்தில் 18,682 பேர் 100க்கு 100. எப்போதும் இல்லாத அளவுக்கு அறிவியல் பாடத்தில் 69,560 பேர் சென்டம். மறுகூட்டலுக்கு விண்ணப்பிக்க 31ஆம் தேதி கடைசி நாள். விரிவான செய்திகள். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 499 மதிப்பெண்கள் பெற்று 19 பேர் முதலிடத்தை பிடித்துள்ளனர். 2ஆம் இடத்தை 125 பேரும், 3ஆம் இடத்தை 321 பேரும் பெற்றுள்ளனர். வழக்கம் போல் மாணவிகளே அபார சாதனை படைத்துள்ளனர். 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு முடிவுகளை பள்ளி கல்வித்துறை இயக்குநர் தேவராஜன் வெள்ளியன்று காலை 10 மணி அளவில் வெளியிட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தேவராஜன், 10ஆம் வகுப்பு தேர்வில் 499 மதிப்பெண்கள் எடுத்து 19 பேர் முதலிடம் பிடித்துள்ளதாகவும், இதில் 18 பேர் மாணவிகள் என்றும் ஒருவர் மாணவர் என்றும் கூறினார். 498 மதிப்பெண்கள் பெற்று 125 பேர் 2ஆம் இடத்தை பிடித்துள்ளனர். இதில் 101 பேர் மாணவிகள், 24 பேர் மாணவர்கள். 497 மதிப்பெண்கள் எடுத்து 321 பேர் 3ஆம் இடம் பெற்றுள்ளனர். இதில் 246 பேர் மாணவிகள், 75 பேர் மாணவர்கள் ஆவர். பிறமொழி பாடத்தில் 3 பேர் 500க்கு 500 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் என்றும் தேவராஜன் கூறினார். மிக அதிக எண்ணிக்கையில் மாநிலங்களில் முதலிடத்தை பெற்றிருக்கிறார்கள். தமிழ் பாடத்தை முதலாக எடுத்து மாநில அளவில் முதல் பெற்ற மாணவர்கள் எண்ணிக்கை மொத்தம் 19. இதில் மாணவர்கள் 19, ஒன்றும் பெண்கள் 18 பேரும். 2ஆம் இடத்தை பெற்றவர்கள், முதலிடம் பெற்றவர்கள் மாணவர்களுடைய மதிப்பெண் 499. 2ஆம் இடத்தை 498 மதிப்பெண் எடுத்து 125 பேர் எடுத்திருக்கிறார்கள். பாய்ஸ் 24, கேர்ள்ஸ் 101. 3ஆம் இடம் 497 மதிப்பெண்கள், மொத்த மாணவர்கள் 321. அதில் பாய்ஸ் 75, கேர்ள்ஸ் 246. தமிழ் மொழி அல்லாது பிற மொழியை முதல் பாடமாக எடுத்து முதலிடம் பெற்றவர்கள் மாணவர்கள் எண்ணிக்கை 3. அவர்கள் எடுத்த மதிப்பெண் 500க்கு 500. மறுகூட்டலுக்கு வரும் 26ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று தேர்வுத்துறை இயக்குநரகம் அறிவித்துள்ளது. SSLC அரசு பொதுத் தேர்வில் 90.7% பேர் தேர்ச்சி அடைந்துள்ளனர். அறிவியல் பாடத்தில் 69,560 பேர் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்துள்ளனர். கடந்த 2013-2014 கல்வியாண்டில் SSLC அரசு பொதுத் தேர்வை மொத்தம் 11,13,475 பேர் எழுதினர். பள்ளிகள் மூலமாக 10,20,749 பேர் தேர்வு எழுதினர். ஒட்டுமொத்தமாக 90.7% பேர் தேர்ச்சி அடைந்துள்ளனர். இந்த தேர்வில் மாணவர்கள் 88%, மாணவிகள் 93.6% தேர்ச்சி அடைந்துள்ளனர். வழக்கம் போல் மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாநில அளவில் கணித பாடத்தில் 18,682 பேரும், அறிவியல் பாடத்தில் 69,560 பேரும், சமூக அறிவியல் பாடத்தில் 26,554 பேரும் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்துள்ளனர். மேலும் இந்த ஆண்டு மொழி பாடத்தில் 255 மாணவ மாணவிகள் 100க்கு 100 எடுத்து சாதனை படைத்துள்ளனர். ஆங்கிலத்திலும் 677 பேர் சென்டம் எடுத்து சாதனை புரிந்துள்ளனர். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கணிதத்தில் 100க்கு 100 எடுத்தோர் குறைந்துள்ளனர். ஆனால் அறிவியல் பாடத்தில் 2 மடங்காக தேர்ச்சி பெற்றுள்ளனர். தமிழகத்தில் ஈரோடு மாவட்டம் 97.88% தேர்ச்சி பெற்று மாநில அளவில் முதலிடத்தில் உள்ளது. 97.78% பெற்று கன்னியாகுமரி 2ஆம் இடத்திலும், 96.58% பெற்று நாமக்கல் மாவட்டம் 3வது இடத்திலும் உள்ளது. விருதுநகர் மாவட்டம் 96.55% தேர்ச்சி பெற்று 4ஆம் இடத்தில் உள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் 77.84% தேர்ச்சி பெற்று கடைசி இடத்தில் உள்ளது. தலைநகர் சென்னை 93.42% தேர்ச்சி அடைந்து 10வது இடத்தில் உள்ளது. வழக்கம் போல் இந்த ஆண்டு மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி பெற்று தங்களது சாதனையை தக்க வைத்துள்ளனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 499 மதிப்பெண்கள் பெற்ற 18 மாணவிகள் மற்றும் பட்டுக்கோட்டையைச் சேர்ந்த ஒரு மாணவர் உட்பட 19 பேர் முதலிடத்தை பிடித்துள்ளனர்.
10ஆம் வகுப்பு தேர்வில் 19 பேர் முதலிடம் பிடித்துள்ளனர். இதில் 18 பேர் மாணவிகள், ஒரே ஒரு மாணவர். எதிர்காலத்தில் இருதய நோய் சிகிச்சை மருத்துவராவதே தமது லட்சியம் என்று முதலிடம் பிடித்த பட்டுக்கோட்டை சுக்கிரன்பட்டி பிருந்தாவன் மேல்நிலைப்பள்ளி மாணவர் மகேஷ் தெரிவித்தார். நான் இன்னைக்கு 499 மதிப்பெண் பெற்று மாநிலத்திலே முதலிடம் பிடிச்சிருக்கேன். இது மனசுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இது ஒரு தனி மனித வெற்றி கிடையாது. என்னோட பெற்றோர்கள், தலைமை ஆசிரியர்கள், தாளாளர், என்னோட வகுப்பு ஆசிரியர்கள் இவங்களோட ஊக்கமும் இதோட கூட்டு முயற்சியோட வெற்றியா தான் நான் பாக்குறேன். இப்போ இதய நோய்கள் அதிகரிச்சுட்டு வர்ற காரணத்தினால ஏழை எளிய மக்களுக்கு இலவசமா இதய அறுவை சிகிச்சை பண்ணணுங்கிற என்னோட கனவு இந்த கனவோட அந்த கனவுக்கு முதல் பாதையா, முதல் வெற்றியா இதை நான் நினைக்கிறேன். நெல்லை மாவட்டம் பத்தமடை அரசு மகளிர் பள்ளியில் பயின்று மாநில அளவில் முதலிடம் பிடித்த பாகிரா பானு மருத்துவராகி சேவை புரிவதே தமது லட்சியம் என்று கூறினார். இன்னைக்கு மாநிலத்தில் முதல் மதிப்பெண் பெறுவதற்கு என்னுடைய பள்ளி தான் காரணம். என்னுடைய தலைமை ஆசிரியர், மற்ற ஆசிரியர்களும் நிறைய என்கரேஜ் பண்ணுவாங்க. உன்னால முடியும் முடியும் அப்படின்னு சொல்லி ஊக்குவிப்பாங்க. அதனாலதான் என்னால எடுக்க முடிஞ்சது. டாக்டர் ஆகணும்ங்கிறதா என்னோட எய்ம். நான் மருத்துவராகி எங்க ஊர் மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறேன். தனது வெற்றிக்கு பள்ளி ஆசிரியர் மற்றும் பெற்றோர் உறுதுணையாக இருந்ததாக மதுரை மாவட்டம் மேலூரைச் சேர்ந்த STH ஜெயின் வித்யாலயா மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவி சஞ்சனா பெருமிதம் தெரிவித்தார். நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கேன். 499 வாங்கியிருக்கேன். 490 மேல எக்ஸ்பெக்ட் பண்ணேன். 499 வரும் நான் நினைச்சு கூட பார்க்கல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு ரீசன் எங்க ஸ்கூல் டீச்சர்ஸ், அப்புறம் பிரின்சிபல் மேம், அப்புறம் என் பேரண்ட்ஸ், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இந்த ஆண்டு எப்போதும் இல்லாத அளவிற்கு 19 பேர் முதலிடத்தை பிடித்தாலும் 18 மாணவிகள் அபார சாதனை படைத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் மாநில அளவில் 125 பேர் 2ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளனர். இவர்களில் 101 பேர் மாணவிகள், 24 பேர் மாணவர்கள். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 125 பேர் 2ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்தனர். ராமநாதபுரத்தைச் சேர்ந்த நேஷனல் அகாடமி பள்ளி மாணவி அபிநயா, நாமக்கல் காமராஜர் பள்ளி மாணவி ரோஹிணி ஆகியோர் எதிர்காலத்தில் சிவில் சர்வீஸ் அதிகாரியாக பணியாற்ற விருப்பம் என்று கூறினர். நான் எல்லாத்துலயும் சென்டம் வாங்கிட்டு தமிழ்ல மட்டும் அந்த 2 மார்க் போயிருச்சு. எனக்கு கொஞ்சம் லைட்டா கவலையா இருக்கு. 2 மார்க் போனனால 500 மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. நான் 12th முடிச்சுட்டு மெடிக்கல் முடிச்சுட்டு சிவில் சர்வீஸ் போலான்னு இருக்கேன். நாமக்கல் இருக்க காமராஜர் ஸ்கூல்ல படிச்சு 10th ஸ்டேட் செகண்ட் எடுத்திருக்கேன். அடுத்தது MBBS படிச்சுட்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுத ஆசைப்படுறேன். எதிர்காலத்தில் மருத்துவம் பயின்று ஏழைகளுக்கு சேவை புரிய இருப்பதாக 498 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடம் பிடித்த நாமக்கல் மாணவர்கள் பவித்ரா, பிரவீன் கூறினர். என் பேர் பவித்ரா. நான் 498 எடுத்து ஸ்டேட் செகண்ட் வாங்கியிருக்கேன். அடுத்து பயோமேக்ஸ் குரூப் எடுத்து மெடிசன் பண்ணலான் இருக்கேன். இதுக்கு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இங்க ஒர்க் பண்ற டீச்சர்ஸ், டைரக்டர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. இந்த மார்க் எடுக்க முடிஞ்சு. நான் 498 வாங்கியிருக்கேன், ஸ்டேட் ரேங்க். அப்போ அன்னன்னைக்கு இப்போ ஸ்கூலில் நடத்துகிற பாடத்தை அன்னன்னைக்கே படிச்சிருவேன். அப்புறம் பள்ளி ஆசிரியர்களும் இப்போ பெற்றோரும் பள்ளி நிர்வாகம் அடுத்த ஊக்கத்தினால இந்த அளவுக்கு மார்க் வாங்க முடிஞ்சது. நான் எதிர்காலத்தில் மருத்துவராகி மக்களுக்கு சேவை செய்ய விரும்புகிறேன். 10ஆம் வகுப்பு தேர்வில் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர்கள் 14 பேர் மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வெளிநாடுகளில் பதுக்கப்பட்டுள்ள கருப்பு பணத்தை மீட்பது தொடர்பான வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க மத்திய அரசுக்கு கூடுதலாக 1 வார அவகாசத்தை உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ளது. வெளிநாட்டு வங்கிகளில் இந்தியர்களால் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள கருப்பு பணத்தை மீட்டு இந்தியாவுக்கு கொண்டுவர மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரி மூத்த வக்கீல் ராம்ஜெத் மலானி தொடர்ந்த வழக்கு மீது உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடந்து வருகிறது. கருப்பு பணம் தொடர்பான வழக்குகளை கண்காணிப்பதற்காக நீதிபதி MP ஷா தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை உச்சநீதிமன்றம் 2011ஆம் ஆண்டில் நியமிக்க உத்தரவிட்டது. ஆனால் பல்வேறு காரணங்களை கூறி சிறப்பு புலனாய்வு குழுவை நியமிக்காமல் 3 ஆண்டுகளாக மத்திய அரசு இழுத்தடித்தது. இதனால் கோபமுற்ற உச்சநீதிமன்றம் 3 வாரங்களுக்குள் சிறப்பு புலனாய்வு குழுவை நியமிக்கும் அறிவிக்கையை அரசிதழில் வெளியிடும்படி கடந்த மே 1ஆம் தேதியன்று கெடு விதித்தது. மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் உச்சநீதிமன்றத்தில் கெடு வியாழனன்று முடிவடைந்தது. இந்த வழக்கு வெள்ளியன்று PS சௌகான், AK சிக்ரி ஆகியோரை கொண்ட விடுமுறை கால பெஞ்ச் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது வக்கீல் ராம்ஜெத் மலானி அண்மையில் சாஸ்திரி பவனில் ஏற்பட்ட தீ விபத்தில் கருப்பு பண வழக்குகள் தொடர்பான ஆவணங்கள் தீக்கிரையாக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். அந்த புகாரை மறுத்த மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் மோகன் பராசரன் ஆவணங்கள் நார்த் பிளாக் கட்டிடத்தில் பத்திரமாக இருப்பதாக கூறினார். இருதரப்பு வாதத்தையும் கேட்ட நீதிபதிகள் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க மத்திய அரசுக்கு கூடுதலாக 1 வார கால அவகாசம் அளித்து உத்தரவிட்டனர். அதோடு கருப்பு பண வழக்குகள் தொடர்பான ஆவணங்களை வருவாய்த்துறையில் செயலர் அளவிலான அதிகாரி வசம் ஒப்படைத்து பாதுகாக்கவும் உத்தரவிட்டனர்.
மோடி பதவியேற்பு விழாவுக்கு இலங்கை அதிபர் ராஜபக்சே வருவதை தவிர்க்கும்படி ராஜ்நாத் சிங்கிடம் வைகோ வலியுறுத்தினார். மறுபரிசீலனை செய்ய கோரி திமுக தலைவர் கருணாநிதியும் வலியுறுத்தியுள்ளார். நரேந்திர மோடி 26ஆம் தேதி பிரதமராக பதவியேற்கும் விழாவுக்கு இலங்கை அதிபர் ராஜபக்சே உள்ளிட்ட தெற்காசிய நாடுகளின் தலைவர்களுக்கு அழைப்பு விடப்பட்டுள்ளது. இதில் ராஜபக்சேவுக்கு அழைப்பு விடுத்ததை எதிர்த்து தமிழகத்தில் முதலாவது நபராக குரல் கொடுத்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ டெல்லியில் வெள்ளியன்று பாரதிய ஜனதா தலைவர் ராஜ்நாத் சிங்கை அவரது வீட்டில் சந்தித்து பேசினார். அப்போது மோடி பதவியேற்பு விழாவில் ராஜபக்சே பங்கேற்பதை தவிர்க்க வலியுறுத்தி மோடிக்கு தான் எழுதிய கடிதத்தை ராஜ்நாத் சிங்கிடம் வைகோ அளித்தார். அதன் பிறகு வைகோ நிருபர்களிடம் கூறுகையில் மோடியின் முன்னுரிமை தமிழர்களுக்கா இலங்கைக்கா என்பதை அவரே முடிவு செய்யட்டும் என்று ஆவேசமாக கூறினார். I have given a memorandum and a copy of the letter which I have written to Narendra Modi ji to avoid the participation of Mahinda Rajapakse, the murderer of Tamils, the butcher of Tamils. Therefore, if he is present there at the swearing-in ceremony, 75 million Tamils, flames of sorrow will be burning in their hearts. Which is your option? Which is best to you? You choose it. And the whole world has condemned Rajapakse. So the whole world is expecting Narendra Modi to go solace to our people. மோடி பதவியேற்பு விழாவுக்கு ராஜபக்சே வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முதல்வர் ஜெயலலிதாவும் காட்டமான அறிக்கையை வியாழனன்று விடுத்தார். ராஜபக்சேவின் டெல்லி வருகை ஏறக்குறைய உறுதியாகியுள்ள நிலையில் மோடி பதவியேற்பு விழாவை ஜெயலலிதா புறக்கணிப்பார் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் திமுக தலைவர் கருணாநிதி வெள்ளியன்று ஒரு அறிக்கை வெளியிட்டார். ராஜபக்சேவுக்கு அழைப்பு விடுத்துள்ளதை வரவேற்க இயலாது என்றும் மத்திய காங்கிரஸ் அரசு எதையும் காதில் போட்டுக் கொள்ளவில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ள கருணாநிதி பாரதிய ஜனதா அரசு தமிழின உணர்வை தொடக்க நிலையிலேயே உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இலங்கை தமிழர்களுக்கு எதிராக சட்டசபையில் தீர்மானம் கொண்டு வந்த ஜெயலலிதா இன்று காரசாரமாக அறிக்கை விடுத்துள்ளதாக கூறியுள்ள கருணாநிதி பிரதமராக மோடி பொறுப்பேற்கும் விழாவில் ராஜபக்சே பங்கேற்பது குறித்து மீண்டும் ஒருமுறை ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் என்றும் அந்த முயற்சியை கைவிட வேண்டும் என்றும் கருணாநிதி கேட்டுக் கொண்டுள்ளார். பாரதிய ஜனதாவிலிருந்து நீக்கப்பட்ட ஜஸ்வந்த் சிங் வெள்ளியன்று காலை அத்வானியை திடீரென சந்தித்து பேசினார். லோக்சபா தேர்தலில் ராஜஸ்தான் மாநிலத்தில் தான் பிறந்த பார்மர் தொகுதியில் போட்டியிட பாரதிய ஜனதா டிக்கெட் தர மறுத்ததை அடுத்து ஜஸ்வந்த் சிங் இங்கு சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இப்பிரச்சினையால் கட்சியிலிருந்து 6 ஆண்டுகளுக்கு நீக்கப்பட்ட ஜஸ்வந்த் சிங் தனது மனைவி ஷீதல் குமாரியுடன் வெள்ளியன்று டெல்லியில் அத்வானியை அவரது வீட்டில் சந்தித்து பேசினார். மோடி, ராஜ்நாத் சிங், ராஜஸ்தான் முதல்வர் வசுந்தரா ராஜே சிந்தியா ஆகியோரை கடுமையாக விமர்சித்த ஜஸ்வந்த் சிங் அத்வானியை சந்தித்து பேசியிருப்பது பாரதிய ஜனதா வட்டாரத்தில் பல்வேறு யூகங்களை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தான் நிறுவனர் முகமது அலி ஜின்னாவை புகழ்ந்து புத்தகம் எழுதியதற்காக 2009ஆம் ஆண்டிலும் ஜஸ்வந்த் சிங் கட்சியை விட்டு 6 ஆண்டுகள் நீக்கப்பட்டார். அப்போது அத்வானியின் முயற்சியால் 10 மாதத்தில் கட்சியில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. விழுப்புரம் அருகே மணல் குவாரியில் நின்றிருந்த லாரி மீது உயர் மின்னழுத்த மின்சார கம்பி உரசியதில் லாரி தீப்பிடித்து எரிந்து நாசமானது. விழுப்புரத்தை அடுத்த பேரங்கியூர் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான 2ஆம் நிலை மணல் விற்பனை மையம் இயங்கி வருகிறது. தினமும் 500க்கும் மேற்பட்ட லாரிகள் இங்கு வந்து செல்கின்றன. விழுப்புரம் திருச்சி நெடுஞ்சாலையில் லாரிகள் தேங்கி நிற்பதால் கடுமையான போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் குவாரிக்கு வந்த லாரி ஒன்றில் உயர் மின்னழுத்த மின்சார கம்பி உரசி லாரியின் டீசல் டேங்க் வெடித்தது. இதனால் லாரி முழுவதும் தீ மளமளவென பரவியது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் மற்ற லாரிகளுக்கு தீ பரவாமல் தடுத்ததோடு மின் இணைப்பையும் துண்டித்தனர். இதனால் பெரும் ஆபத்து தவிர்க்கப்பட்டது. ஆத்துல இருந்து மண்ணு ஏத்திட்டு வந்தது லாரி டாரஸ் ஒண்ணு மண் ஏற்றிட்டு வந்ததுன்னு கொட்டிட்டு அவர் பாட்டு நேரம் வரக்குள்ள மேலே ஈபி லைன் இருந்தது. அவர் டிரைவர் வந்து சரியான முறையில் கவனிக்கல. ஈபி லைன் அறுத்துக்குன்னு டிப்பர்லேயே வந்து மாட்டிக்கிச்சு. கரண்ட் ஆகி போய் லாரி தானா வந்து தீப்பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. லாரியே சுத்தமாக வந்து எரிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபயர் சர்வீஸுக்கு ஃபோன் பண்ணி அவங்க வந்து லாரி அமைச்சிட்டாங்க. டிரைவருக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படல. இவ்விபத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான லாரி எரிந்து நாசமாகியது. இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தங்கத்தின் விலையில் வெள்ளிக்கிழமை அன்று சவரனுக்கு 8 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 21,168 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,646 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 20 காசுகள் அதிகரித்து 1 கிராம் 44 ரூபாய் 10 காசுகளுக்கு விற்பனையானது. வார்வெள்ளியின் விலை 41,170 ரூபாயாக இருந்தது.
நாக்பூர் அபார்ட்மெண்டில் லிப்ட் தீப்பிடித்து எரிந்ததில் 2 குழந்தைகள் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் கருகி பலியாயினர். மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் உள்ள கோகுல்பேத் பகுதியில் அஜிங்கியா பிளாசா அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளது. வியாழனன்று இரவு வாகனம் நிறுத்தும் இடத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. இத்தகவலை அறிந்து பதறிய முதல் தளத்தில் வசித்த ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் உடனடியாக லிப்டில் ஏறி கீழ்த்தளத்துக்கு வந்தனர். ஆனால் கீழ்த்தளம் வந்த லிப்ட் பழுதாகி திறக்கவில்லை. சிறிது நேரத்தில் லிப்டுக்குள் தீ பரவியது. சாலியா சிரியா என்ற 65 வயது பெண், அவரது மகள் ஸ்ருதி, 2 வயது பேத்தி சஹானா, ராகினி சிரியா, அவரது 3 வயது குழந்தை நிரோஷ் ஆகிய 5 பேர் லிப்டிலேயே கருகி பலியாயினர். தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். 5 பேரது சடலங்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். கட்டடத்தின் கீழ்த்தளம் முழுக்க தீப்பிடித்து எரிந்ததும் மேல்தளத்தில் இருந்தவர்கள் அனைவரும் மொட்டை மாடி வழியாக அருகில் உள்ள கட்டடங்களுக்கு தப்பிச் சென்று விட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.